நாங்கள் இன்றைக்கி சொர்ணம் கிச்சனில் குக்கரில் ராகி களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த காலத்துலலாம் அடுப்பில் வச்சு சட்டியில் செய்வாங்க. அது துடுப்பு இருக்குது, அதில் வச்சு கிளறுவாங்க. பருப்பா மரம் தயிர் சிலுப்பறது அந்த மத்து இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம். எனக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி செய்ய தெரியாது. அப்படியே செஞ்சாலும் அந்த கட்டியாக வந்துடும். இப்போ ஈஸியான மெத்தேடு குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். தனியாக வரமா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கலாம். இது தண்ணி நாம் அது ஒரு பக்குவத்துக்கு வர வரைக்கும் ஊற்றிக்கலாம். அளவு இல்லை, நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இது நீங்கள் ஸ்பூனில் கரைச்சா அப்படி வராது, நீங்கள் கையில் தான் நல்லா கரைக்கணும். அப்போ தான் கட்டி தட்டாமல் கரைக்கலாம். ஏன்னா இப்போ நிறையா பேருக்கு அந்த களி நல்லா செய்ய தெரியாது, வராது. இது நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது இது இப்படி செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா இந்த வெய்ய காலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்கள் இது இப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டா காலையில் மோரோ தயிரோ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு கீரை கடைஞ்சாலும் நல்லாயிருக்கு. இல்லாட்டி தக்காளி குழம்பு, அரைச்சி வச்ச தக்காளி குழம்பு நல்லாயிருக்கு. இல்லாட்டி சூடாக செஞ்சதே எடுத்து சூடாக போட்டு சாப்பிட்டாலும், சர்க்கரை போட்டு சூடாக இருக்கையில் சர்க்கரை நெய் போட்டு சாப்பிடலாம். நாட்டு சர்க்கரை போட்டு தக்காளி கத்திரிக்காய் கடைசலும் நல்லாயிருக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கரைச்சிட்டோம். இந்த மாவு நாம் தண்ணியில் கிளறும் போது லூஸாக இருந்தாலும் வரமா போட்டுக்கலாம். நீங்கள் கெட்டியாக இருந்தாலும் சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த பாத்திரம் குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் கரைச்ச மாவை ஊற்றி அப்படியே நல்லா கிளறிக்கலாம். நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறிக்குங்க. கட்டி தட்டாமல் கிளறணும். இப்படி நல்லா கிளறிடுங்க கெட்டியாக வரைக்கும். அப்படியே ரொம்ப லூஸாக இருந்தாலும் நாம் எடுத்து வச்சுருக்கிற வரமாக போட்டுக்கலாம். இது ஒரு ஈஸியான மெத்தேடு தான். ஒரு சில களி சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது, அது செய்ய தெரியாது. கொஞ்சமாக லூஸாக இருக்குது, கொஞ்சம் வரமாக போட்டுக்கலாம். லேசாக கட்டியாக இருக்குது, அது அப்படி தான் தெரியும். நம்ம வேகும்போது அதெல்லாம் கரெக்டாகிடும், கட்டியே தெரியாது. நல்லா இப்போ எந்த அளவு இப்போ குக்கரில் வைக்கிறோம்னா நம்மளுக்கு அதே அளவு தான் கிடைக்கும். இன்னும் கூட லூஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இதில் நீங்கள் உப்பு பாதி உப்பு போடுறதுனாலும் கூட போட்டுக்கலாம். இது உப்பு நீங்கள் தண்ணியிலேயே கொஞ்சம் போட்டுருக்கணும், நான் மறந்துட்டேன். பாதி உப்பு நம்ம அந்த தண்ணியிலேயே போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணுனாலும் கூட இன்னும் வரமாக போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கெட்டியாக இருக்குது. நாம் இப்படி தண்ணி தொட்டு தொடச்சி எடுத்துகிட்டு குக்கரில் வச்சிடலாம். ஓரமெல்லாம் நல்லா தண்ணி தொட்டு தொடச்சி விட்டேன். இப்போ குக்கரில் வச்சாச்சு. மேலே ஒரு தட்டம் வச்சுக்கலாம். இது ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 விசில் ஃபாஸ்ட்டாக வரட்டு, ஒரு 3 விசில் ஸ்லோவில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு 5 விசில் வரட்டு. பாருங்க, ஒரு 5 விசில் வந்தாச்சு. கொஞ்சம் ஆறுட்டு கரண்டையும் இப்படி நல்லா ஒரு குடிக்கிற தண்ணியில் நினச்சிக்கணும். இப்படி எடுத்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அந்த சைஸ் கரண்டி எடுத்துக்கலாம். இப்படி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் அந்த பால் வேணுமா அந்த அளவுக்கு கரண்டியும் கையையும் நல்லா தண்ணீர் நனைச்சிக்கணும். சூடாக இருக்கும்போது இது நாட்டு சக்கரை போட்டு நெய் ஊற்றி சாப்பிடலாம். இது நல்லா இருக்கு சூடாக சாப்பிடும்போது. இதுக்கு பாசிப்பருப்பு குழம்பு, கீரை கடைசல், தக்காளி குழம்பு, இந்த புளி ஊற்றி செஞ்சால் குழம்பெல்லாம் நல்லா இருக்கு. வெண்டைக்காய் குழம்பு புளி ஊற்றி வச்சதெல்லாம் நல்லா இருக்கு. நீங்கள் சாப்பிடும்போது ஏதாவது குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு வேணுங்கிற அளவு வெளியில் எடுத்து வச்சுட்டு மீதி வச்சுட்டு ஒரு 4 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ டேஸ்டியான குக்கரில் செஞ்ச ராகி களி ரெடி. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் என்னன்னு சொல்லுங்கள்.